ராணி, என்னை விட்டு போயிடாத ராணி. கடவுளே, கடவுளே, என் ராணி எனக்கு திருப்பி கொடுத்துரு. சித்தா, அழாதரா, ஸ்ட்ராங்கா இருடா. இங்க பாருடா, நம்ம ராணிக்கு ஒண்ணு ஆகாதுடா. அவ இந்த மாதிரி எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்துட்டாடா. அதே மாதிரி இப்பவும் கடந்து வந்துருவாப்பா. இல்ல தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடம்புல குண்டடி பட்டிருக்கு, நிறைய ரத்தம் போயிருச்சு. அவ எப்படி துடிச்சான்னு பாத்தீங்கல்ல. எனக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ ராணி, ராணி. தம்பி, நீங்க ராணிய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஏதோ ஒரு பறவை எரிஞ்சு சாம்பலான பிறகு கூட ஊர் பிழைச்சு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவளும். அவன் நல்லபடியா வருவாப்பா, கண்டிப்பா வருவா தம்பி. அது எனக்கும் தெரியும்க்கா. இந்த தடவை என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராணி என்னை விட்டு போயிட மாட்டான்ல தம்பி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழுவாதீங்க தம்பி. அழாதரா, அழாதரா தாத்தா. இங்க பாருங்க தம்பி, ராணி உங்க மேல உசிரைய வச்சிருக்கா. அம்மா சீக்கிரத்துல ராணி உங்களை விட்டு போக மாட்டா. அவளுக்கு உங்களோடயும் பாப்பாவோடயும் சேர்ந்து வாழணுங்கிறதுதான் ஆசை. அந்த ஆசைக்காவது ராணி வந்துருவா. அவ குழந்தைய பெத்து உங்களாண்ட குத்துட்டு போயிடுவேன்னு சொன்னதெல்லாம் சும்மாதான். அது அவ மனசார சொன்னதில்ல. நீங்க அவ மேல உண்மையான பாசத்தோட இல்லைன்னு அப்படி சொன்னா.